தொடங்கிய 2026 பிரச்சாரம் மக்களை ஈர்ப்பது யார் என்ற தலைப்பில் சென்னையில் நடைபெற்ற தந்தி டிவியின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்பதை தற்போது பார்க்கலாம். போதைப் பொருட்கள் பற்றி பேசுறதுக்கு பாஜகவுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நான் கேட்குறேன். அதானி துறைமுகத்தில், முந்திரா துறைமுகத்திலிருந்து நீங்கள் போதைப் பொருட்களை கொண்டு வந்து இங்கே விற்கிறீங்க. முழுமையா இருங்க போதை கஞ்சா வியாபாரம் செய்கிறார்கள். முழுக்க கஞ்சா வியாபாரம் செய்கிறாங்க. இதை நான் சொல்லல. நித்யானந்த ராய் சொல்றாரு. ஒரே ஒரு வழக்கு தமிழ்நாட்டில் தூத்துக்குடி துறைமுகத்தில் பிடிபட்டிருக்கு. அப்ப இந்த பின்னணியில் முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இது ஆட்சியின் பேரில் முழுக்க இந்த கஞ்சா வியாபாரத்தை நடத்துகிறார்கள் என்றால் இதை விட ஒரு அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்கிறதா? இவர்கள் அதை பற்றி பேச முடியுமா? அண்ணே சாரி, வாட் இஸ் திஸ்? அண்ணா உட்காருங்க. இல்ல விடுதலை சிறுத்தைகள் அண்ணே உட்காருங்க. சொல்றேன். நீங்களும் சொல்லுங்க. இங்க பேசுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்க. ஒரே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் அண்ணா, வாட் இஸ் திஸ்? ஹலோ பிரதர், அவர் இறங்க சொல்லுங்க. உட்காருங்க. என்ன இது? மறுபடியும் முதல்ல இருந்து. சாரி அண்ணே, இருங்க. நான் பாத்துக்கிறேன். அண்ணே யார் கொஞ்சம் எனக்காக. ஆமாண்ணே, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு. அண்ணே, நீங்க சேரை தூக்கி அடிச்சீங்க, ரொம்ப தவறுண்ணே. போய் உட்காருங்க. சேரை யார் தூக்கி போட்டாங்களோ சேரை திருப்பி போடுங்க. உட்காருங்க. தம்பி, நம்ம விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. நானும் வன்னியர் சன்னாவும் பல விவாதங்கள்ல சண்டை போட்டிருக்கோம். ஆனா நல்ல நண்பர்கள். உட்காருங்க. இன்னும் 4 பேர் பேச வேண்டியது இருக்கு இல்லையா? உட்காருங்க. எதை நம்பி இந்த மாதிரி மக்கள் முன்னால் விவாதம் நடத்துறோம் தெரியுமா? எல்லாரும் அவரவருடைய தம்பிகளை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துருக்காங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்கள் விவாதம் நடத்துறோம். சரியா? அண்ணா உட்காருங்க. நான் எல்லாரையும் சேர்த்து தானே சொல்றேன். உட்காருங்க அண்ணா, உட்காருங்க. இந்த மேடை எல்லாருக்கும் ஆனது. சரியா? எல்லாரும் எல்லார் கருத்தையும் சொல்லுவார்கள். எல்லா கருத்தையும் அமைதியா கேட்கறது, கை தட்டுறதுக்கு தான் நாம வந்திருக்கோம். நான் இந்த சேரை தூக்குற மாதிரியான கலாச்சாரத்தை எல்லாம் தந்தி தொலைக்காட்சியும் இந்த மக்கள் மன்றமும் ஒரு நாளும் ஏற்காது. யார் செய்தாலும் ஏற்காது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.